வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட அதிகமான கிரெடிட் கார்டை அப்ரூவ் பண்ண ஒரு டாப் 3 கிரெடிட் கார்டை பற்றின முக்கியமான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்கிறேன், இந்த 3 கிரெடிட் கார்டுமே லாஸ்ட் மந்தில் நிறைய கிரெடிட் கார்டை அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துலேயும் இந்த 3 கிரெடிட் கார்டு அதிகமான அப்ரூவல் ரேட்டில் இருக்குது. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து கார்டுக்கு அப்ளை பண்ணுவீங்க. கண்டினியூஸாக எனக்கு ரிஜெக்டட் ஆகுது, எந்த கார்டுக்கு தான் அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்காக ஸோ இந்த 3 கிரெடிட் கார்டை உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஸோ ஒரு கார்டு ரிஜெக்டட் ஆச்சு அப்படின்னா கண்டினியூஸாக அடுத்தடுத்த கார்டுக்கு அப்ளை பண்ணாதீங்க. இதனால் உங்களோட சிபில் வந்து குறையும், இதனால் அடுத்தடுத்த கார்டு ரிஜெக்டடும் ஆகும். ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்கக்கூடிய கார்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் நான் ஃபஸ்ட்டு சொல்கிற அந்த கார்டு தான் அதிகமான அப்ரூவல் ரேட்டில் இருக்குது. நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 கார்டுக்கு மேலே அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ஆஃபர் பற்றின டீட்டெயிலை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கான்ஸை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளோட டாப் 3ல ஃபஸ்ட்டு கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேயும் சரி கடந்த மாதத்துலேயும் சரி அதிகமான அப்ரூவல் ரேட் கொண்ட ஒரு கிரெடிட் கார்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரோர் பேங்கோட கிரெடிட் கார்டு தான் இருக்குது. ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஜாயினிங் ஃபீ ரெனிவல் ஃபீ கிடையாது, லைஃப் டைமுக்கு ஃப்ரீ தான். நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு ரெனிவல் ஃபீயும் பே பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரெடிட் கார்டுலலாம் அதிகபட்ச டைமாக 45 டேஸ் தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைமாக வந்து கொடுப்பாங்க. பட் ரோர் பேங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 62 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. இந்த மாதம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட் அடுத்த மாதத்தில் நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணால் போதும், அந்த மாதிரி தான். இது போக ப்ளஸ் ஒரு 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் பீரியட் வந்து கொடுக்குறாங்க. டோட்டலாக 65 நாள் வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இன்னைக்கு ரேஞ்சில் இந்தியாவிலேயே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டுனா அது ரோர் பேங்கோட கிரெடிட் கார்டு மட்டும்தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டாக நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட மோர் தென் 25% மேலே இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனை போய் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ஒவ்வொருத்தரும் வந்து எவ்வளோ கார்டு எவ்வளோ லிமிட் வந்து எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25லேருந்து 30 பேருக்கு மேலேயே இந்த கிரெடிட் கார்டு வந்து லாஸ்ட்டாக அப்ரூவ் வந்து வாங்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு அதிகமான அப்ரூவல் ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த கிரெடிட் கார்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு கிரெடிட் கார்டுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா இதில் வந்து 0 பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் கூட ஓப்பன் ஆகாது. அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான கார்டுனா அது இதுதான். இந்த மாதத்தில் அதிகமான அப்ரூவல் ரேட்டில் இருக்க கார்டும் இதுதான். நீங்கள் இது வரைக்கும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணதே கிடையாது அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கார்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கார்டு அப்ரூவல் ஆச்சு அப்படின்னா மறக்காமல் அதோட லிமிட்டை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ அதை பார்க்குற மற்றவங்களுக்கு இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். அடுத்தது நம்மளோட டாப் 3ல செகண்ட் பேஸ் பிடிக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட் கிரெடிட் கார்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் SBI பேங்கோட கேஷ்பேக் கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா SBI பேங்க் வந்து ஃப்ளிப்கார்ட்டோட கொலாபரேஷனில் இந்த கிரெடிட் கார்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதத்தில் ஏகப்பட்ட கிரெடிட் கார்டு அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ SBI பேங்கில் உங்களுக்கு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டையும் ரெஃபர் வந்து பண்ணலாம். ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலையும் இப்போதைக்கு ஒரு லிமிட்டட் டைம் ஆஃபராக உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ மட்டும் கிடையாது. அதாவது SBI பேங்கை பொறுத்தவரையிலும் லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு அப்படிங்கிற ஒன்று கிடையாது. ஸோ பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டுக்கு உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ ரினிவல் ஃபீ 500 rupees வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் ஃபீ வந்து இப்போதைக்கு 0. நார்மல் டைமில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ 500 rupees வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வெல்கம் பெனிஃபிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு ஒர்த்தான கிஃப்ட் வச்சரும் இதில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் வந்து பண்ணும்போது உங்களுக்கு அப் டு 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது மைத்ராவில் நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு 7.5% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி கிளியர் ட்ரிப்பில் வந்துட்டு நீங்கள் ஹோட்டல் புக்கிங், ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு 25% வரைக்கும், ஸோ கிளியர் ட்ரிப் அப்ளிகேஷன் மூலமாக பண்ணணும், ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுல உங்களுக்கு 12% வரைக்கும் இதில் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதத்தில் அதிகமான கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அப்ரூவ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து SBI பேங்கில் ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா SBI பேங்கோட சிம்பிளி சேவ், சிம்பிளி கிளிக், அதுக்கு அடுத்தது SBI பேங்கோட ஃப்ளிப்கார்ட் கேஷ்பேக் கிரெடிட் கார்டு. ஸோ அதிகமான கேஷ்பேக் கொடுக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த ரியல் கேஷ்பேக் கிரெடிட் கார்டுனா அது இதுதான். பேசிக்
என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டிலே உங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டான கார்டு இந்த கார்டு. ஸோ எஸ்பிஐ பேங்க்கில் நீங்கள் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா இந்த கார்டை ட்ரை பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். இந்த கார்டுமே நிறைய பேருக்கு கார்டு அப்ரூவ்டு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கார்டு உங்களுக்கு அப்ரூவ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்தது நம்மளோட டாப் 3ல தேர்ட் பிளேஸ் பிடிக்கக்கூடிய ஃபைனல் கிரெடிட் கார்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐடிஎஃப்சி பேங்கோட கிரெடிட் கார்டு தான். ஸோ ஐடிஎஃப்சி பேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ கிரெடிட் கார்டு லைஃப் டைம் ஃப்ரீ ஆஃபர் வந்து கொடுத்தாலும் பர்டிகுலராக இந்த மாதத்தில் அதிகமான அப்ரூவல் ரேட்டில் இருக்கக்கூடிய கிரெடிட் கார்டு ஐடிஎஃப்சி பேங்கோட ஃபர்ஸ்ட் கிளாசிக் கிரெடிட் கார்டு தான். ஸோ இந்த கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதத்துலையும் சரி இந்த மாதத்துலையும் சரி அதிகமான அப்ரூவல் ரேட்டில் இருக்குது. அப்ளை பண்ணுற நிறைய பேருக்கு இந்த கார்டு வந்து அப்ரூவ்டும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டு தான். ஜாயின் ஃபீ கிடையாது, ரெனிவல் ஃபீ கிடையாது, லைஃப் டைம் ஃப்ரீ தான், எந்த டார்கெட்டுமே வந்து கிடையாது. ஸோ உங்கள் விருப்பம் போல் உங்களுக்கு தேவைப்படுற டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் எந்த ஒரு இன்கம் ப்ரூஃபும் எல்லாமே இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் உள்ள ஹைலைட்டான பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக உங்களோட பர்த்டே அன்னைக்கு இந்த கிரெடிட் கார்டு மூலமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எல்லா அமௌண்ட்டுக்குமே உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுப்பாங்க. இது மற்ற நார்மல் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 20,000 மேலே ஸ்பெண்ட் பண்ணும்போது அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி 100 ரூபீஸ்க்குமே உங்களுக்கு 10x ரிவார்ட்ஸ் பாயிண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளிப்கார்ட், அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்மர் சேல்லாம் வந்து போடும்போது உங்களுக்கு இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆஃபரும் உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 டேஸ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கொடுக்குறாங்க. ஏடிஎம்மில் பணம் வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 200 ரூபீஸ் வரைக்கும் மட்டும்தான் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏடிஎம்மில் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பணம் வித்ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா 500 ரூபா பிடிப்பாங்க. 500 ரூபா எடுக்கிறதுக்கு 500 ரூபா சார்ஜஸ் வரைக்கும் பிடிப்பாங்க. வந்து பார்த்தீங்கன்னா அதை 200 ரூபாயாக கம்மி பண்ணிட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு ஒன்ஸ் அப்ரூவ்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஐடிஎஃப்சி பேங்க்கில் கிரெடிட் கார்டும் அப்ரூவ்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தபுளான கிரெடிட் கார்டு தான். ஸோ ஆல்ரெடி நான் அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு ஐடிஎஃப்சியில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் சூஸ் பண்ண வேண்டிய கிரெடிட் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாசிக் கிரெடிட் கார்டு தான். ஸோ மில்லியானியா கிரெடிட் கார்டும் லைஃப் டைம் ஃப்ரீ தான். ஆனால் அது வந்து ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இல்லை. இப்போதைக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் கிளாசிக் கிரெடிட் கார்டு மட்டும்தான் ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் கிரெடிட் கார்டை நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக அப்ரூவ் ஆகும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 3 கிரெடிட் கார்டை எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இந்த 3 கிரெடிட் கார்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்குது இந்த மாதத்தில். ஸோ அதனால் ட்ரை பண்ணுங்கள். லாஸ்ட் மாதத்தில் நம்மளோட ஃபாலோவர்ஸ் நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு அந்த கார்டு வந்து அப்ரூவ்ட் ஆகிருக்குது. ஸோ இன்கேஸ் நம்மளோட லிங்கை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு அப்ளை பண்ணி உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதை பார்க்குற நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்கு அது வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட்டான கிரெடிட் கார்டு. ஸோ இந்த 3 கிரெடிட் கார்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது ரோர் பேங்க் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரோர் பேங்க் தான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் அப்ரூவல் ரேட்டில் இருக்குது. மற்ற கிரெடிட் கார்டெலாம் அதுக்கப்புறம் தான். ஸோ உங்களுக்கு பர்டிகுலராக எஸ்பிஐ வேணும் இல்லை ஐடிஎஃப்சி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த கார்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.